காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதிதினம் ஞானப்பிரகாச மடத்தின் மடாதிபதியிடம் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த தொண்டைமண்டல ஆதிதினம் ஞானப்பிரகாச மடம் உள்ளது. இந்த மடத்தின் மடாதிபதியாக ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்து வருகிறார். மடத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களும் பழமையான விலை மதிக்க முடியாத மரகத லிங்கம், வானலிங்கம் மடத்தில் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ஞானப்பிரகாச மடத்தில் நித்யானந்தாவின் சீடர்கள் சிலர் வந்து தங்கியுள்ளனர். மேலும் மடத்தின் சொத்துக்களையும் நிர்வாகத்தினையும் கைப்பற்ற முயற்சி செய்து வந்துள்ளனர். இது குறித்து அறிந்த தொண்டைமண்டல முதலியார்கள் சங்க அமைப்பினர் மடாதிபதியிடம் பேச மடத்திற்கு வந்தபோது மடத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு மடாதிபதியும் நித்யானந்தாவின் சீடர்களும் மாயமாகி இருந்தனர். இதனால் சந்தேகமடைந்த தொண்டைமண்டல முதலியார் அமைப்பினர் மடாதிபதி கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் நித்யானந்தா சீடர்களின் பிடியிலிருந்து மடத்தினை மீட்டு அளிக்க வேண்டுமென சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சிவகாஞ்சி போலீசார் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மடத்திற்கு சென்று மடாதிபதி ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்றிரவு மடாதிபதி மடத்திற்கு திரும்பிய நிலையில் நேற்று இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் அசோக்குமார், உதவி ஆணையர் ரமணி தலைமையில் அதிகாரிகள் மடத்திற்கு சென்று மடாதிபதியிடம் மடத்தின் நிலைமை குறித்தும் தங்கியுள்ள நித்யானந்த சீடர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மடாதிபதி ஞானப்பிரகாச தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும் மடத்தில் தங்கியுள்ள நித்யானந்தா சீடர்களை வெளியேற்ற முடியாது என்றும் அவர்களும் தொண்டை ஆதீனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். வெளியேற்ற மாட்டேன், எனக்காக வெளியேற்ற வேண்டும் என்று எப்போது தோணுகிறதோ அப்போதுதான் வெளியேற்றுவேன். அதுவரை அவர்கள் என் கூடத்தான் இருப்பார்கள்.